நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 4. நம்ம வந்து இன்றைக்கி டே 4ல் வந்து நான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் தான் அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் மட்டும் தான் போனேன். வேறு எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். இனிமேல் தான் வந்து ட்ரிங்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். இனிமேல் நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்கே பாருங்கள், நான் ட்ரிங்க்கை வந்து குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு தான் சமையல் செய்ய ஆரம்பித்தேன். பருப்பு குழம்பும் அப்புறம் அவரைக்காய் அப்புறம் சாம்பார் ரசம் அப்படின்னு செய்யலான்ட்டு ரெடி பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி வெறும் பருப்பு கேட்டனால அவளுக்கு வெறும் பருப்பு மட்டும் மைசூர் பருப்பும் நம்ம நார்மல் பருப்பும் போட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில் விட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பில் வந்து நான் சீரகம் பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு ஏன்னா பச்சை மிளகா போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியலுக்கு சின்ன வடை சட்டி மட்டும் வச்சு கொஞ்சமாக அவரைக்காய் இருந்துச்சுங்களா, கோழி அவரைக்காய், அதை மட்டும் வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு வடை சட்டியில் வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோடனே நான் அவரைக்காவை வந்து அலசி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த அவரைக்காய் வந்து ஒரு மாதிரி ரெட் க்ரீன் டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டேன். கொஞ்சமாக தான் செய்கிறதுனால சின்ன வடை சட்டியிலே வச்சுட்டேன், பெருசாக செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது பக்கத்துலேயே வந்து நான் கேசரி செய்யலாம், சரி பாப்பாவுக்கு பர்த்டே இல்லை அதனால் கேசரி செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு கொஞ்சமாக வாங்கி அவளுக்காக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கேசரியில் வந்து அந்த குட்டியாக செர்ரி பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 3 கலர் ரெட்டு அப்புறம் எல்லோ அப்புறம் க்ரீன் அந்த மாதிரி வந்து கலந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வர கடைக்கு போயிட்டேன். வரப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து வதக்கிட்டேன். வெறும் இதை வச்சா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுதுங்களா, சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கனால நல்லா கொஞ்சம் மறக்குன்னு கடிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படியே வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வாங்கிட்டு வந்து ரவையை வந்து போட்டுவிட்டேன். எல்லோரும் கேட்காதீங்க, அளந்தெல்லாம் போட மாட்டீங்க அப்படின்னு. எனக்கு வந்து நான் வந்து ஒரு 6th சாப்பாடு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். குழம்பு அரிசி சாப்பாடு வைக்க மட்டும்தான் நான் வந்து அளந்து போட்டிருக்கேன் தவிர மற்ற எதுக்குமே நான் அளந்து போட்டு எனக்கு பழக்கமே கிடையாது. என்னோடய கைக்கு எவ்வளோ வந்து வருதோ அந்த இதுக்கு போட்டுருவேன். அதுக்குன்னு நான் நிறையாவும் போட மாட்டேன். எனக்கு மீடியமாக எனக்கு வந்து அளவு தெரியல, அந்த அளவு வச்சு நான் வந்து எப்பயும் போட்டுருவேன். பாருங்கள், வாங்கிட்டு வந்ததை நல்லா வறுத்து ஒரு மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு தட்டில் வந்து தனியாக மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நிறையா வந்து தண்ணி இருக்கும் ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்புறங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டே கரைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கலர் ஆட் பண்ணுறேன். கலர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு கலர் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடுறேன், அதனால் இங்கே கேசரி சாப்பிட சொன்னீங்கன்ட்டு யாரும் வந்து திட்டாதீங்க. இது வந்து பர்த்டேங்கிறதுனால செஞ்சேன். நானும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுக்கலைன்னு நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை பாக்கை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்ட்டு ஒரு மாதிரி வாய் நம்ம இருந்துச்சுன்ட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் இதெல்லாம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். வெறும் பருப்பு, அவரைக்காய், பாயாசம், கேசரி, சாப்பாடு, அப்புறம் நேற்று வச்ச ரசம். பாருங்கள், நான் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு காய் நிறைய வச்சுக்கிட்டேன். ஒரே பொரியல் தான் செஞ்சிங்களா, கீரை இன்றைக்கி வாங்கிட்டு வரல, அதனால் செய்யலை. பாருங்கள், இது வந்து 2 லிட்டர் வாட்டர் கேனில் நான் வந்து 2.5 இது குடிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2வும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2ன்னு சொல்லிட்டு நான் 2 பாகமாக பிரித்து தான் ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிப்பேன். குடித்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.
செவ்வாய்க்கிழமை அதனால் கோயிலுக்கு வந்தோம். இங்கே பாருங்கள். இங்கே நான் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த கோயிலுக்கு நான் வந்துடுவேன். என்னுடைய தங்கச்சிக்கு இன்றைக்கி பர்த்டே, எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு அப்புறம் வந்து நான் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காலையில் வச்ச பருப்பு இருந்துச்சுல்ல, அதுவும் காயும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி டேவை வந்து என் தங்கச்சிக்கு பர்த்டே வந்து கொண்டாடி சிறப்பாக முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.